السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: أفضل أيام الدنيا أيام العشر، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நமது நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்வை அனுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் நேரத்தில் ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமாய்ந்த அல்லாஹ் நடிகார்களே, உலகினுடைய ஒவ்வொரு ஜும்மாவையும் மார்க்கம் சொல்லித் தருவது போன்று சிறந்த நாள் என்று மார்க்கம் கற்றுத்தருகிற அடையாளத்தில், அதில் மிக விசேஷமாய் நாம் அமர்ந்திருக்கிற இந்த துல்ஹிஜ்ஜா என்கிற ஹஜ்ஜை குறிப்பிட்டு இறை வணக்கத்தினுடைய ஒரு மாதமாய் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அண்ணல் பெருமானாரும் குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு நிறைய ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவார்கள். ஹதீஸினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுதும் சிந்தனைக்கு நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உண்டான பாக்கியங்களை அந்த நாட்கள் குறிப்பிட்டு தந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது, அந்த நாட்களை அடைந்திருப்பதற்காக வேண்டிய நாம் தனியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா ஹதீஸை கேட்கிற பொழுது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் பஸ்ஸார் என்கிற நபி மொழி தொகுப்பில் நபிகள் பெருமானாருடைய வார்த்தையை இப்படி சொல்லி காட்டுவாங்க: அஃதல் ஐயாமி துன்யா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாள் எது தெரியுமா? ஐயாமுல் அஷர், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள் என்று நபிகள் பெருமானாருடைய வார்த்தையை சொல்லித் தருவார்கள். குர்ஆன் சொல்லித் தருகிறது: ஒல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், அதிகாலை நேரத்தின் மீதும் 10 இரவுகள் மீதும் சத்தியமாக என்று குர்ஆன் சொல்லித் தருகிற இடத்தில் குர்ஆனுடைய விரிவுரைகள் கற்றுத் தருவாங்க. அந்த அஷ்ர் 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கற்றுத் தருவாங்க. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஹதீஸ்கள் நாம் பார்க்கிற பொழுது, ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகா இந்த உம்மத்துக்கு ஒரு ஆர்வத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி வார்த்தைகளை மாமின் ஐயாமில் அமலு சாலிஹு ஃபீஹின்ன, எந்த நாளில் அமல் செஞ்சால் அல்லாஹுக்கு பிடிக்கும்னு சொல்ல வர்றாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அமலை செஞ்சால் அல்லாஹுக்கு பிடிக்குங்கிறது ஒன்று இருக்குது. எந்த நாளில் செஞ்சால் அல்லாஹுக்கு பிடிக்கும், அதையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. மாமின் ஐயாமின் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக பிரியமான நல் அமல்கள் அது எந்த நாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மின் ஹாதிஹில் ஐயாமுல் அஷர், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய அமல்கள் தான், இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு அமலாக இருக்கிறது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில். அப்போ துல்ஹிஜ்ஜாவில் நாம் இன்றைக்கி பிறை 4வது பிறை அமர்ந்திருக்கிறோம். 3 நாட்கள் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூலியத்துடையதாக ஆக்கி தந்தார்கள் வாலிப்பானாக. அந்த நாட்கள் நாம் செய்த நல்லெண்ணங்களை அல்லாஹ் ஏற்றருள் வாலிப்பானாக. இன்னும் மீது எனக்கு இன்னும் ஒரு 5-6 நாட்கள் கையில் இருக்கிற இடத்துல அந்த நாட்களை எப்படி நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமாய் செலவழிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஜும்மாவுடைய தினத்தினுடைய சிந்தனையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையில் சொல்கிற பொழுது சஹாபாக்களை சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட மாமின் அமலின் அஸ்கா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பரிசுத்தமான அமல், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பரிசுத்தமான அமல்
வலா அஅலம அஜ்ரன் வலா அஅலம அஜ்ரன், மிக உயர்ந்த கூலியை பெற்றுத் தருகிற அமல் எது தெரியுமா? மின் ஹைர், அது எந்த அமல் தெரியுமா? யஅமலுஹு ஃபில் அஷ்ரில் அல்ஹா, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் செய்கிற அந்த அமல் இருக்குல்ல இல்லையா, அந்த அமலுக்கு கூலியும் ஸ்பெஷலாக உண்டுன்னாங்க. அந்த அமலுடைய தரமும் வேற நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த அமலுடைய தரமும் வேற, அந்த அமலுடைய கூலியும் வேற நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அளவிற்கு அந்த நாளில் பயங்கரமான நன்மை உண்டு, அமலுடைய கூலியும் வேறு, அமலுடைய தரமும் வேறு அப்படின்னா சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், மார்க்கத்திலே மிக உயர்ந்த அமல் என்பது அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது தானே, அதை விட இதை பெருசாக சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிந்தனைக்குண்டான பாடம். மார்க்கத்தில் மிக உயர்ந்த ஒரு அமலுங்கிறது ஜிஹாது தானே, அல்லாஹ்விற்காக உயிர் திறக்கிறது தானே. எதிரிகளுக்கு முன்னால் ஒரு நேரத்தில் நெருக்கடியாக வருகிற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு போய் நிற்பது தானே ஜிஹாது தானே உயர்ந்த அமல். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமலில் ரொம்ப பரிசுத்தமான அமல், அமல்களில் கூலியில் அல்லாட்ட ரொம்ப உயர்ந்த கூலி இந்த 10 நாளில் கிடைக்குன்னு சொல்கிறத பார்த்தா, அப்போ வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அப்போ அந்த ஜிஹாதுக்கு கிடைக்கிற கூலி அதை விட இது பெருசான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனைக்கு உண்டான அடையாளம். ஜிஹாதில் கிடைக்கிற கூலியை விட இது பெருசான்னு கேட்டாங்க. நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு அற்புதமாய் விளங்குகிற அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான், நீங்கள் கேட்கிற கேள்வி உண்மைதான். இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வமாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷைஇன், அவர் போர்க்களத்துக்கு சென்று விட்டு அங்கே ஷஹீதாகிவிட்டால், அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் ஷஹாதத்தை அடைந்து விட்டால், அப்படின்னா உயிர் திறந்து விட்டால் அவர் அடைஞ்ச கூலி மிகப்பெரிய கூலி. உயிர் துறந்து விடாமல், உயிர் போயிடாமல் அல்லாஹுடைய நாட்டத்தோடு அவர் திரும்ப வந்துட்டார்னா அவரை விட இந்த அமல் சிறந்த அமல் நாங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு உண்டான பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அங்கே போய் ஷஹாதத் ஆகிட்டார், அவர் சிறந்த ஒரு கூலியை பெற்றார், சிறந்த அமல் செஞ்சிட்டார். ஷஹாதத் ஆகாமல் திரும்பி வர்றார், அவர் சிறந்தவரா? இந்த 10 நாள் அமல் செய்கிறவங்க சிறந்தவரான்னா அவரை விட இந்த 10 நாள் அமல் செய்கிறவங்க சிறந்தவங்கன்னாங்க. அல்லாஹ் அக்பர். நாம் யோசிக்கணும், நாம் எப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமர்ந்து இருக்கிறோம். அல்லாஹுடைய பாதை ஷஹாதத்தாகிற அவர்களை விட, திரும்பி வந்துவிட்டு அவரை விட இந்த 10 நாள் செய்கிற அமல், அந்த அமலுக்குண்டான தரமும் வேறு, அந்த அமலுக்குண்டான கூலியும் வேறு அப்படின்னாங்கன்னா, நாம் இந்த 6 நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிற சிந்தனை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அப்படி ஒரு அல்லாஹ்விற்கு பொருத்தமாய் அமல் செய்கிற சிந்தனையுடைய நல்ல வாய்ப்பை கொடுக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் வாழிக்க வேண்டும். உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாக்கியத்தை தர வேண்டும். இதில் ஆச்சரியமாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸுடைய வார்த்தைக்கு பின்னாடி இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த நாள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அமல்களில் ரொம்ப சுத்தமான அமல் அல்லாஹ் சொல்லிட்டான். கூலிகளில் உயர்ந்த கூலின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒன்றுமில்லை, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், சிறந்த நாள் என்கிற பொழுது அந்த ஜும்மாவிற்காக வேண்டி மார்க்கம் சொல்லி தெரியும். நீங்கள் வாங்க சொன்ன உடனே முதல் ஆளாக பள்ளிக்கு வாங்கன்னு மார்க்கம் சொல்லி தருகிறது. லைலத்துல் கதிர் ரமதான் வருகிற பொழுது அந்த லைலத்துல் கதிரை அடைவதற்காகவே நீங்கள் அந்த 10 இரவுகள் அதிக முயற்சி செய்யுங்கன்னு மார்க்கம் சொல்லி தருகிறது இல்லையா? அல்லாஹ் அதே மாதிரி சொல்கிறான், துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் உலகத்தில் இதை மாதிரி சிறந்த நாள் கிடையாது, உலகத்தில் இந்த நாளில் செய்யப்படுகிற அமலை மாதிரி அல்லாஹ்க்கு பிடித்தமான அமல் கிடையாது, இந்த அமலுடைய தரஜாவை மாதிரி வேறு எந்த தரஜாவும் கிடையாது, இந்த அமலுக்கு கிடைக்கிற கூலியை மாதிரி வேறு எந்த கூலியும் கிடையாது அப்படின்ன உடனே சஹாபாக்களுடைய சிந்தனை எல்லாம் போனது, யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் அந்த நாளில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய பெரிய அமல் என்ன? அந்த நாளில் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய பெரிய அமல் என்ன? ஏன்னா லைலத்துல் வேண்டி அடைவதற்காக வேண்டி கடைசி 10 ஒற்றை இரவுகள் தேடுங்கன்னு சொல்கிற பொழுது இரவெல்லாம் முழித்தாக நீங்கள் அடைந்து கொள்ளுங்கிற மார்க்கம் சொல்லி தருகிறது. ஜும்மாவுடைய நான் சிறப்பு என்கிற பொழுது அதை அடைவதற்காக நேரத்தோடு வாங்குங்கிறது மார்க்கம் வலியுறுத்துகிறது. அது மாதிரி ஒரு ஆர்வத்தோடு சஹாபாக்கள் கேட்க வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அவ்வளோ சிறப்பு இருக்கிற நாளில் அப்போ அமலும் சிறப்பாக செய்யுமா இல்லையா, எந்த அமலை சிறப்பாக செய்யலாம் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த உம்மத்திற்கு அவ்வளோ பாக்கியத்தை கற்றுத் தந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, நீங்கள் அந்த நாளில் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டியது அத்தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இது எது மாதிரி நம்ம யோசிக்கிற பொழுது யாராவது சொல்லுவோம் இல்லையா, விலை உயர்ந்த பொருளை கொண்டு வரான், ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு தர்றான்னா நம்ம வாங்குற சந்தோஷப்படலாம் ஒன்று யோசமே இல்லையா, இவன் ஒரு வேளை திருடி இருப்பானோ, ரொம்ப இந்த விலை கொடுக்கவே முடியாது, கொடுக்குறானே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சிறந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த நாளில் சிறந்த அமலை செய்யுங்கன்னு அல்லாஹ் கற்றுத்தர்றான். ஆனால் அமல்களை எதை அதிகமாக செய்யிட்டுன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான அமல்களில் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், இதை விட சிறந்த அமல் இல்லை அப்படின்னு சொல்ல வர இடத்துல அது ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹுடைய உயர்ந்த எண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய உயர்ந்த எண்ணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தினுடைய எல்லா அமல்களும் உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுது என்னால் அமல் செய்ய முடியவில்லை என்று மக்கள் தூரமாகுவதை விட இந்த மாதிரி சிறப்பிற்குரிய நாள் கிடைக்கிற பொழுது நானும் அதில் பங்கெடுத்தேன் என்று பங்கெடுப்பது தான் மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்திற்கு உண்டானது. இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் ஆச்சரியமாக கற்றுத் தருவாங்க, ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்துள்ளது கிடையாது இல்லையா? ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைச்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து செஞ்சவங்களுக்கு கூட 2 வருஷம் செஞ்சவங்களுக்கு கூட அடுத்து ஒரு 4 வருஷம் கிடைக்க போகிறது கிடையாது. ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் அல்லாஹ் இந்த நாட்களில் ஹஜ்ஜை நினைத்து இயங்குகிற நமக்கு அல்லாஹ் உணர்த்துறான், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இரு. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு என்ன மன்னிப்பு கிடைக்குமோ, அவர்களுக்கு என்ன ஒரு அந்தஸ்தின் உயர்வு கிடைக்குமோ, அது நான் நாடினால் இந்த சின்ன அமலில் உனக்கு ஊரில் உட்கார்ந்தே கிடைச்சிடலாம் அப்படிங்கிற அல்லாஹுடைய விசாலமான எண்ணத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சொல்கிற லா இலாஹ இல்லல்லாஹ், நாம் சொல்கிற அல்லாஹு அக்பர், நாம் சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த சின்ன வார்த்தைகளில் அல்லாஹ் உயர்ந்த கூலியை தருகிற அடையாளத்தில் ஹஜ்ஜுக்கு போய் நன்மை சம்பாதிக்க முடியும் கவலைப்படுற இடத்துல ஊரில் உட்கார்ந்து திக்ர செஞ்சாலும் போதும், அல்லாஹ் நாடினால் அங்கிருந்து ஹாஜிகள் செய்கிற அந்த அமல்களுக்குண்டான பிரத்யேகமான கூலி என்னவோ அதை அல்லாஹ் சிறப்பான நாளில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் சிறப்பான அமலாய் நாம் செய்கிற பொழுது கூலியை அவன் தருவதற்கும் எந்த விதத்திலும் குறைவில் வைக்க போகிறது கிடையாது என்று கற்றுத் கொள்கிற ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹுடைய வார்த்தை நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிற பொழுது இதுக்கு உது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இதற்கு எந்திரிச்சு உட்காந்து 2 ரக்காத்து கெட்டு தக்பீர் கட்டுங்கிற அவசியம் கிடையாது. இதற்காக தனியாக வேண்டிய இடத்தை தேடி உட்கார அவசியம் கிடையாது. நின்றாலும் நடந்தாலும் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சமைத்து கொண்டிருந்தாலும் பெண்கள் என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் ஆண்கள் கடையில் அமர்ந்திருந்தாலும் என்ன நேரத்தில் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹாத் ரொம்ப இலகுவானது. அதை செய்து விட்டால் இந்த 10 நாட்களில் எல்லா விதமான உயர்வினுடைய பரக்கத்தும் இங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய சிறப்பாய் தந்திருப்பதாய் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற ஒரு அடையாளத்தில் நம்மிடம் மீதம் இருக்கிற அந்த 6 நாட்களில் மிக உயர்ந்த அமலாய் நாம் இந்த அமலை செய்ய ஆசைப்படணும். இன்னொரு அடையாளம் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் பிடித்தமான நாளில் உயர்ந்த அமலாய் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஸ்பீஹ் அல்லாஹ் சொல்கிறான்னா இதைவிட சிறந்த அமலாய் நாம் செய்கிற சதக்காக்கள், சின்ன சின்ன சதக்காக்கள், இதைவிட சிறந்த அமலாய் நாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்குதல், இதைவிட சிறந்த அமலாய் உறவுகளை பேணி வாழுதல், இதைவிட சிறந்த அமலாய் உற்றாரோடு சேர்ந்து வாழுதல், சண்டை இல்லாமல் வாழுதல், தொழுகையோடு பேணிக்கையோடு வாழுதல் என்று நாம் செய்கிற சின்ன அமலை அல்லாஹ் அவ்வளோ பெருசாக புரிஞ்சுக்கிறான்னா நாம் செய்கிற பெரிய பெரிய அமல்களுக்கு அல்லாஹ் தருகிற கூலி நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. அதனால் சின்ன அமலை விடாமல் செய்வோம். நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த 10 நாட்களில் பெற்றோர்களோடு அனுசரணையாய், குடும்பத்தினரோடு அன்பானவர்களாய், உறவுகளோடு சண்டை இல்லாதவர்களாய், யாருக்கும் மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு அன்பான சமுதாயமாய் வாழ்ந்தால் மிக உயர்ந்த கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சின்ன தஸ்பீஹை கொடுத்து இதை விட பெரிய அமலா உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று அது இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி தருகிற அற்புதமான பாடங்கள் எல்லாம் நாம் அடைந்திருக்கிற இந்த துல்ஹஜ்ஜுடைய நாளை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதற்கு உண்டான, எப்படி அதை கழிக்கப் போகிறோம் என்பதற்கு உண்டான ஒட்டுமொத்த பொக்கிஷத்தின் சாவி அல்லாஹ் நம்ம கையில் தந்திருக்கிறான். ஒட்டுமொத்த பொக்கிஷத்தினுடைய சாவி நம்ம கையில் இருக்கிற மாதிரி இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அமல்களையும் நாம் நேசிக்கிற இடத்துல நம்மால் என்னென்ன அமல்கள் முடியுமோ, செல்வம் இருந்தால் செல்வத்தினால், நம்மால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஆரோக்கியத்தின் மூலமாய், நம்மால் ஏழைகளுக்கு உணவளிக்க முடிந்தால் உணவளித்து என்று என்னென்ன வகையில் செய்ய முடியுமோ எல்லா அமலையும் செஞ்சென்னா இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய முசீபத்தில் விலகுவதற்கு, இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குண்டான மிக பாக்கியம் மிகுந்த ஒரு நாள் என்பதை மார்க்கம் அற்புதமாய் கற்றுத்தருகிறது. தொடர்ந்து வருகிற இந்த நாட்களுடைய 10 நாட்களில் நமக்கு உண்டான நிறைய சிறப்புகள் அல்லாஹ் அக்பர் நிறைய சொல்லலாம். தொடர்ந்து வருகிற நமக்கு கிடைக்கப்படுகிற அரஃபாவுடைய நோன்பு, அல்லாஹ் அக்பர் வாழ்க்கையில் யோசிக்க முடியாத சிந்தனை எல்லாம் அரஃபாவுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தானே. சியாமு யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தை சொன்னாங்க, அஹ்தஸிபு அலல்லாஹ்
அரஃபா என்று வருகிற பொழுது ஹாஜிகளுடைய கண்ணீரும் கம்பலையுமாய் நின்று அவர்கள் தேடுகிற அந்த ஒரு பரதேசியாய் ஏழையாய் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்துவிட்டேன், என் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள், என் பாவத்தை மன்னித்து விடு, என் வாழ்நாளுடைய எல்லா விதமான அழுக்குகளை நீக்கிவிடு என்று ஹாஜிகள் அழுகிற அந்த அழுகைக்கு முன்னால் ஹாஜிகளுக்கு நோம்பில்லை. ஆனால் அரஃபா நிலத்தை அடைகிற நமக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐன் யுகஃபின சனத்தல் லதி கபலா வஸ்ஸனத்தில் லதி பஅதா. ரசூலுல்லாஹ் சொன்ன அற்புதமான வார்த்தையை நாம் யோசித்து பார்க்கலாம். சென்ற வருடத்துடைய பாவங்கள், அடுத்து வருகிற வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் அந்த 2 வருடங்கள் முழுமையாய் அதனுடைய பாவங்கள் எல்லாம் ஒரே ஒரு நோன்பின் மூலமாய் மன்னிக்கப்படுகிறது என்றால், அரஃபாவை போன்று நம்மால் ஒரு நோன்பினுடைய கூலியை எதை வைத்தும் நிறுத்து பார்க்க முடியாதுன்னா. மார்க்கத்தினுடைய அறிஞர் இப்படி கற்றுக் கொடுப்பாங்க. பொதுவாக இன்னைக்கு நமக்கு சுபுடைய சஹர் நேரம் எடுத்து பார்த்தோம்னா சிந்திச்சு பார்த்தாலும் இவ்வளோ ஆச்சரியம். சஹருடைய நேரம் என்று எடுக்கிறோம். இந்த நோம்பைக்கு அரஃபா நோம்பு பார்த்தோன்னா 4:06க்கு சஹர் நேரம் முடிகிறது. கிட்டத்தட்ட 4:06 ஆரம்பித்து மகரிப் நோம்பு திறக்கிற நேரம் ஒரு 6:35 வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16க்கு 14.5 மணி நேரம் 14.5 மணி நேரம் நாம் நோன்போடு இருக்க போகிறோம். ஒரு 14 மணி நேரம் நாம் நோம்போடு இருக்க போகிற அந்த இடத்துல மார்க்கத்தின் அறிஞர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கணும். 2 வருடங்களுடைய பாவங்கள், சரியாய் 24 மாதங்களுடைய பாவங்கள். நாம் இருக்க போகிற நோம்பு வெறும் 14 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, 14 மணி நேரம் நோம்பு இருக்கிறோம். 2 வருடம் 24 மாதங்களுடைய பாவங்கள். ஆச்சரியமாய் மார்க்கத்தினுடைய அலையர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. யோசியுங்கள். நாம் யோசிப்பதினால் அந்த சிந்தனையின் விசாலத்தை எல்லாம் பறக்கதாகி தருவான். சரியாய் ஒவ்வொரு 38 நிமிடங்களுக்கும் நோம்போடு கழிக்கிற ஒவ்வொரு 38 நிமிடங்களுக்கும் நம்முடைய ஒரு மாதத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த 14 மணி நேரம் பிரித்து கணக்கிட்டு பாருங்க. சரியாய் ஒவ்வொரு 38.3 செகண்டுக்கு நாம் பிரித்து பார்த்தோமானால் 24 மணி நேரம் 24 மாதங்களுடைய கணக்கை அந்த கணக்கில் பிரித்து பார்க்கிற போது ஒவ்வொரு 38.3 நிமிஷத்துக்கு நம்முடைய ஒவ்வொரு மாதத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாக்கியம் என்று 24 மாதங்களில் நாம் செய்திருக்கிற எல்லா விதமான பாவங்களுக்கும் ஒரே நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பை தருகிற பொழுது இதைவிட சிறந்த ஒரு உயர்ந்த கூலியை இந்த துல்ஹஜ்ஜாவில் யார் தந்திட முடியும் என்று யோசிக்க சொல்கிற ஒரு அற்புதமான பாடம். அல்லாஹுடைய உயிருடைய அடையாளம். வருகிற புதன்கிழமை அரஃபாவுடைய நாள். நாம் பெருநாளுடைய சந்தோஷத்தை, குர்பானுடைய தேட்டங்கள் ஓடுகிற நமக்கு எல்லா சிந்தனை இருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பை இந்த காரணம் காட்டி விட்டு விடக்கூடாது. வெயிலுடைய காரணமோ எதுவானாலும் இருக்கலாம். 24 மாதங்களுடைய பாவங்கள் ஒரு 38 நிமிஷத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய பாவங்களும் கழிகிற கணக்கில் யோசித்து பார்த்தோம்னா அதை வீணடித்து விட்டு நாம் எதை பெரிதாய் அரஃபாவில் சாதிச்சிட போகிறோம். அரஃபாவில் நிறைய துஆ கேட்கலாம், அரஃபா நாள் நிறைய நன்மைகள் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிற ஐ யுகஃபிர ஸனத்தல் லதி கபலா வஸ்ஸனத்தில் லதி பஅதா, முந்தைய பிந்தைய 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு அற்புதமான பாக்கியங்கள் அரஃபாவின் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர இருக்கிறான் என்று யோசிக்கிற பொழுது நாம் அந்த அரஃபாவுடைய நோன்பு குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொடுக்கணும். ஏன்னா குறிப்பாய் நாம் இருப்பது விடுமுறை நேரங்கள். ஆனால் விடுமுறை நேரம் என்பதனால் பிள்ளைகளுக்கு கூட நாம் அந்த அரஃபா நோன்பை குறித்து ஆர்வம் ஊட்ட வேண்டும். அந்த அரஃபாவுடைய நோன்பினுடைய மகத்துவத்தை குறித்து நம் பிள்ளைகளுக்கு நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நாளுடைய பாக்கியத்தினால் நம்முடைய வாழ்நாளின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கும் நாம் ஹஜ்ஜை நாம் மறுநாள் துல்ஹஜ்ஜாவுடைய 10வது நாளை பெருநாளை கொண்டாட வருகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் அல்லாஹ்விற்கு பொருத்தமானவர்களாய் நாம் அடியெடுத்து வைப்பதற்குண்டான தௌஃபீக்கின் சிந்தனை அல்லாஹ் நசீவாக்கி தர வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு வாய்ப்புகள் என்பது நமக்கு ஹயாத்தினுடைய பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற இடத்துல இது போன்ற பாக்கியம் அடுத்த வருடம் கிடைக்குமா என்று யோசிக்க முடியாது. கிடைத்திருக்கிற இடத்தில் அந்த பாக்கியங்களை நாம் சரியாய் எடுத்து வைக்கிற பொழுது இந்த பாக்கியம் மிகுந்த துல்ஹஜ்ஜாவுடைய நாட்கள் அல்லாஹ் எடுத்து மிக உயர்ந்ததாய் நமக்கு மிக சிறப்பானதாய் மாறுவதற்கு உண்டான மிகப்பெரிய பாக்கியங்கள் உண்டு. அல்லாஹ் அப்படி பயன்படுத்துகிற மக்களால் தான் நம்மை ஆக்கியர்கள் பாலிக்க வேண்டும். அடுத்ததாய் துல்ஹஜ்ஜா நாம் நெருக்கத்தில் இருக்கிறோம், பெருநாளுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம். எல்லோரும் குர்பானிக்காக பிராணிகளை தேடிக்கொண்டிருக்கிற நேரங்கள். சில பேர் குர்பானி பிடிச்சிருப்பாங்க, சில பேர் சொல்லி வச்சிருப்பாங்க, சில பேர் எடுத்து வந்திருப்பாங்க. குர்பானி அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் அல்லவா? குர்பானியுடைய நோக்கம் அல்லாஹ் இப்ராஹிம் சாமி சொன்ன அதே வார்த்தை தான் அதீம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாம் உங்களை சோதனை செய்தோம், அந்த சோதனை மிகப்பெரிய சோதனையாக நாம் உங்களுக்கு சோதனை செய்தோம், அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்பதை என் வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான்.
மிகப்பெரிய சோதனையா, யாருக்கும் கொடுக்க முடியாத சோதனையை கொடுத்தோம். அந்த சோதனையை நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லித் தருகிற அந்த வார்த்தையை குர்பானிக்கு குர்ஆனுடைய விரிவாக பயன்படுத்துவாங்க. அந்த குர்பானி என்பது நம் வாழ்வில் என் ரப்பிற்காக வேண்டி வாழ்க்கையில் என்னென்னவோ செய்துகிறேன். கண்ணுக்கு தெரியாம சில பேருக்கு நான் உணவளிக்கிறேன், கண்ணுக்கு தெரியாம சில பேருக்கு பணம் காசு செலவழிக்கிறேன், கண்ணுக்கு தெரியாம நான் எங்கோ இருப்பவர்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறேன். ஆனால் ஊர் பார்க்க, உலகம் பார்க்க, என் திருமக்கள் பார்க்க நான் குர்பானி பிராணியை கத்தியை கொண்டு அறுக்குகிற பொழுது அங்கே என் ஈமானுக்கும் ரப்புக்கும் மத்தியில் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. யா அல்லாஹ், இதில் எந்த முகஸ்துதியும் கிடையாது, இதில் எந்த பெருமையும் எனக்கு கிடையாது. நான் இவ்வளோ ரூபாய்க்கு அறுக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆட்டை பார்க்கிறேன், இவ்வளோ பெரிய மாட்டை அறுக்கிறேன், எந்த பெருமையும் கிடையாது. அத்துணையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த சோதனையில் எப்படி வெற்றி கண்டார்களோ அது மாதிரி என் பிள்ளையை நீ கொடுக்க சொல்லி இருந்தால், ஒருவேளை நான் தடுமாறி இருந்தால் ஈமானில் விட்டிருப்பேன் என்பதனால் நீ எனக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பில் நான் ஷைத்தானை ஓட விடுகிறேன், நான் என்னுடைய மனதினுடைய பெருமையை ஓட விடுகிறேன், முகஸ்துதி என்னை விட்டும் தூரமாக்குகிறேன். உனக்காக வேண்டி லில்லாஹி தஆலா நான் இஹ்லாஸா இந்த குர்பானியை தருகிறேன் என்கிற முதல் நீயத்தை குர்பானி கொடுப்பவர்கள் மிக ஆழமாய் உள்ளத்தில் பதிக்க வேண்டும். ஆனால் தான் மார்க்கம் கட்டு குர்பானி கொடுக்குறவங்க கிட்டத்தட்ட அதை ஒரு 2 மாதம் 3 மாதம் கூடவே வளர்த்து பாருங்க. வளர்க்கிற பொழுதுதான் அதனோடு ஒரு நேசம் ஏற்படும் என்பதனால் எத்தனை இடத்தை பார்க்குறோம். இன்னைக்கு சர்வசாதாரண இந்த 2 மாதம் தொடர்ந்து இந்த வலைத்தளத்தில் பார்த்துட்டு போவோம் இல்லையா? ஒரு நாயை வளர்த்த ஓனர் செத்து போகிறான், அந்த இடத்துலேயே போய் நின்று ஒரு வாரம் போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் வளர்த்தவன் செத்து போனதுனால இதுவும் கவலைனால் செத்து போகுது. ஒரு 5 அறிவு பிராணிக்கு இல்லையா, ஒரு 5 அறிவு பிராணிக்கு தெரிகிறது நம்மை வளர்த்தவன் இல்லை, நமக்கு அது போன்ற ஒரு பெரிய கவலை பெருசாக வேற என்ன வந்துட போகுதுன்னு அந்த நாய் டெய்லி அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்து அவன் இல்லை நாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சாப்பிடாம குடிக்காமல் செத்து போகுதுன்னா ஒரு 5 அறிவு உள்ள பிராணிக்கு அல்லாஹ் இவ்வளவு ஒரு அன்பின் இணக்கத்தை கொடுத்திருக்கிற பொழுது 6 அறிவை தந்து அல்லாஹ் நமக்கு கடமை என்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுகுங்கள், உன் இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்கிற வார்த்தை இங்க குர்ஆனுடைய அற்புதமான ஒரு வார்த்தையினுடைய சுற்றுலா உண்டு. அல்லாஹ் சொன்னா ஃபஸல்லி லிரப்பிக், அல்லாஹ் இந்த வார்த்தையை 2 பக்கமாக பிரிப்பாங்க. அல்லாஹ்வுக்காக தொழுகுங்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாய் நம்முடைய தொழுகையில் ஷைத்தானை விட்டு விலகி, நம்முடைய தொழுகையில் ஊர் பார்க்கிறார், நண்பன் பார்க்கிறான், பக்கத்து நிற்கிறோம் பார்க்கிறாங்கிற சிந்தனை எல்லாம் தூரமாக்கிட்டு தொழுகையில எவ்வளவு ஒரு சிந்தனை ஒழுக்கமாய் சிந்தனை ஓர்முகமாய் நிற்போமோ அது மாதிரி வன்ஹர் குர்பானி கொடுக்கிற பொழுதும் ஊரார் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எல்லார் பார்க்கிற பொழுதும் கூட என் ரப்பிடம் நான் பேச வேண்டும். ஒரு 5 அறிவுள்ள ஜீவனுக்கு கூட உலகத்தில் ஒட்டு பாசம் இருக்கிறது. யா அல்லாஹ், நீ என் பிள்ளையை கேட்டுவிட்டால் தர முடியாது என்பதை யோசித்து தந்திருக்கிற உனக்கு நான் பாசத்தோடு வளர்த்த இந்த பிராணியை அறுக்குகிறேன் என்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஆனால் தான் குர்ஆனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லுவாங்க, ஹஜ்ஜை சொல்கிற பொழுது சஃபா மர்வாக்கு அல்லாஹ் ஒரு பேரை சொல்லுவான், ஷஆஇரில்லாம்பா, அல்லாஹுடைய அடையாள சின்னம்பா. மகாம் இப்ராஹிமை சொல்கிற பொழுது ஷஆஇரில்லா, அல்லாஹுடைய அடையாள சின்னம்பா. இப்படி வரலாற்று சின்னங்களை எல்லாம் பேசுகிற போது ஷஆஇரில்லா அடையாள சின்னம் என்று பேசுகிற அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இப்படி பேசுவான், வல் புத்ன ஜஅல்நாஹா லகும் ஷஆஇரில்லா, நீங்கள் அறுத்து பலியிட பிராணியும் அல்லாஹுடைய அடையாள சின்னமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை. மகாம் இப்ராஹிம் அங்கே நிலையாக இருக்கிறது, கியாமத் வரைக்கும் நிற்கும். சஃபா மர்வா கியாமத் வரைக்கும் நிற்கும். நாம 2 மாசம் வரத்துட்டு 3ஆம் மாசம் அறுத்துட போறோம். ஆனா அல்லாஹ் சொன்னா வல் புத்ன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆஇரில்லா, நீ அறுப்பதற்காக கத்தி வைக்கிற அந்த பிராணி அதுவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்ங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படியானால் அதை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்துவதாய் குர்ஆனுடைய விரிவுரையாளர் கற்றுக் கொடுக்கிற இடங்கள்ல குர்பானி முதலில் நம்முடைய நீயத்தை அழகுபடுத்த வேண்டும், குர்பானி நம்முடைய ஈமானை அழகுபடுத்த வேண்டும், குர்பானி நம்முடைய முகஸ்துதியிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த குர்பானி அல்லாஹ்விற்காக நான் முன்னெடுக்கிறேன் என்கிற சிந்தனையை தர வேண்டும். ஏன்னா குர்பானி என்று வருகிற பொழுது நிறைய பேர் கூட்டு குர்பானி போகிற பொழுது கறி எவ்வளோ கிடைக்கும் கேட்குற இடத்துலையே அது ஒரு தேவைக்காக கேட்குறாங்க, அது குறையாக சொல்வதற்கல்ல. ஆனால் சில பேர் தெரிந்தே கேட்குற இடத்துல போன வருஷம் அவங்க 9 கிலோ கொடுத்தா, இவங்க 8 கிலோ கொடுத்தா, நீங்கள் என்ன 5 கிலோங்கிறீங்க என்றெல்லாம் பேசுகிற இடத்தில் இபாதத்தை நாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு வெறும் கறி சதை துண்டு என்கிற இடத்திற்கு நாம் வந்து விடுகிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அதுதானே.
அல்லாஹ் அவ்வளோ தெளிவாக சொல்லுவான் அல்லவா, நீங்கள் கரியை நீங்கள் எடுத்து விடுங்கள், இரத்தத்தை ஓட்டிருங்க, எனக்கு எதுவும் தேவை கிடையாது, எனக்கு தேவையெல்லாம் தக்வல்லா, உன் உள்ளத்தை மட்டுமே நான் பார்க்கிறேன் என்கிற அந்த அல்லாஹுடைய வார்த்தை. லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா, நீ அறுக்கிற இறைச்சுண்டை கரியும் எனக்கு வருவது கிடையாது, வலா திமாவுஹா, அந்த ரத்தம் எனக்கு தேவை கிடையாது, வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் நான் அதனோடு உண்டான தொடர்பை, நீங்கள் எவ்வளவுக்காக வேண்டி என்னை நேசிக்கிறீர்கள் என்கிற அந்த தொடர்பினுடைய வாய்ப்பை அந்த குர்பானி மூலமாக நான் தேடுகிறேன் என்கிற அந்த அல்லாஹுடைய வார்த்தை கூட்டு குர்பானியில் கூட நம்முடைய இபாதத் என்கிற அந்த சிந்தனை தடுமாறி விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து 2-3 வருஷங்களா குர்பானியை பேசிட்டதுனால இந்த வருடங்கள் குர்பானிக்கு உண்டான சில அடிப்படைகள் மட்டுமே சொல்லப்படுகிறது. அடுத்து குர்பானி, பொதுவாக குர்பானி என்று வருகிற பொழுது வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் ஜக்காத் கடமையானவங்க இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கே ஒன்று கொடுப்பாங்க. மனைவிக்கு தனியாக நகை இருக்கும், கணவர் வியாபாரத்து மூலமாக தனியாக வச்சுருப்பார், பிள்ளை தனியாக வெளிநாட்டு சம்பாதிச்சு வச்சுருப்பான். ஆனால் 3 பேருக்கு சேர்ந்து ஒரு ஆடை கொடுத்து ஒதுங்கிடுவாங்க. இது மார்க்கத்தில் கூடவே கூடாது. ஜக்காத் கடமையான அத்துணை பேருக்கும் தனித்தனியாக குர்பானி உண்டு. அவர்களுடைய பெயரில் ஜக்காத் யாருக்கு கடமையோ, ஜக்காத் கடமையான அத்துணை பேரும் அவர்கள் தனியாய் அவருடைய பெயரில் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும். அதுவரை அவருடைய கடமை நீங்காது. ஷரியத்துடைய பார்வை அவருடைய கடமை நீங்காது. ஏன்னா நிறைய இடங்கள் அப்படி தான் இன்றைக்கி கேட்குறவங்க நிறைய கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், மனைவிக்கு தனியாக நகை இருக்கிறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன், ஒரு குர்பானி போதுமான்னு. மனைவி பெயர் நகை இருந்தால் அவர் நகையை விற்றாவது அவர் பெயர் உண்டான கடனை, அவர்கள் பெயர் உண்டான கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி நம் சமுதாயம் ஈடுபட வேண்டும். இது அடிப்படையான ஜக்காத் கடமையானவர்கள் செய்ய வேண்டியது. சில பேர் ஆசைக்கான சேர்த்து வச்சுருப்பாங்க, நான் ஜக்காத்து கொடுக்குறேன், குர்பானி கொடுக்குறேன் சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி சேர்த்து வைத்திருந்தால் அவர்கள் கொடுப்பது விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் மார்க்கம் ஒன்று சொல்லி தரும், சேர்த்து வச்சிருக்கிறாரு, நாளைக்கு குர்பானி கொடுக்கணும், இன்றைக்கி அந்த ஆடு செத்து போச்சு, இல்லை சேர்த்து வச்சிருக்கிறாரு, அந்த ஆடு இங்கே பிடிச்சிட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ மார்க்கம் சொல்லுகிறது, நீ ஆசைப்பட்டு சேர்த்து வைத்ததினால் கட்டாயம் நீ கொடுத்தாகணுங்கிறது. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் மார்க்கம் சொல்லி தெரியுது. ஒன்றை விருப்பம் நீ வச்சிருக்கலாம், தேவைப்படுகிற பொழுது ஆசையோடு அறுக்கலாம். ஆனால் அது 2 நாளுக்கு முன்னாடி ஓடி போச்சு, இல்லை செத்து போச்சு, நான் மார்க்கம் சொல்லி தெரிகிறது. ஆசைப்பட்டு வாங்கியதினால் அந்த குர்பானி உன் மீது இப்பொழுது கடமை என்கிறது மார்க்கம். அந்த அடிப்படையில் நிறைய பேர் இன்றைக்கி அப்படிதான். குர்பானியினுடைய கடமை சில பேர் தெரிந்து செய்கிறார்கள், பல பேர் தெரியாமலேயே அதை குர்பானியினுடைய கடமையை வீணடிக்கிற இடங்களில் குர்பானி குறித்து உண்டான ஒரு தெளிவான சிந்தனை சமூகத்திற்கு தேவை. குர்பானி நிறைய பேர் கறி அறுத்தவரும் நிறைய சகோதர சமயத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. மார்க்கம் கொடுக்கலாம் என்கிற வார்த்தை மட்டும், அதில் ஒரு வார்த்தையை மார்க்கம் சொல்லி தருகிறது, இமாம் சொல்லி தருவாங்க. 2ம் அடிப்படையானது. ஒன்று, அவர் இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதவராக, அந்த அவருடைய கொள்கை ரீதியாக தொந்தரவு கொடுக்காதவராக இருக்கணும். இன்னொன்று, அவர் இஸ்லாத்தை சொன்னால் புரிந்து கொள்வார் என்கிற சூழல் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிறோம், அந்த மக்கள்கிட்ட எப்படி கொடுக்குறது அப்படின்லாம் சொல்கிற இடத்துல மார்க்கத்தின் இமாமல் கற்றுக் கொடுப்பாங்க, கொடுக்கலாம். ஆனால் இந்த 2 பார்வை இருக்கணும். இஸ்லாத்தின் மீது உண்டான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அவர் இஸ்லாத்தின் மீது மாற்றமான கொள்கைகள் இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவருடைய வணக்கம் வேறு, வழிபாடெல்லாம் வேறு. இப்படி இருக்கிற நம்மோடு பழகிற சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். அது அல்லாமல் மார்க்கம் சொல்லி தருகிற இடத்துல ஏழைகளை முக்கியத்துவப்படுத்துங்கள். அல்லாஹ் அந்த நாளைக்கு பேர் சொல்கிற பொழுது சந்தோஷ நாள் என்று சொல்கிற பொழுது, ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்கிற பொழுது, ஐயாமுன் நஹர், ஐயாமுல் கர் என்றெல்லாம் வருகிற பொழுது ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அந்த நாள் முழுக்க முழுக்க அறுப்பது, புசிப்பது, கொடுப்பது, சந்தோஷமாக இருப்பது. அறுப்பது, கொடுப்பது, புசிப்பது, சந்தோஷமாக இருப்பது. இதுக்கு தான் அல்லாஹ் நஹருங்கிறான், கர்ருங்கிறான். அதனால் கொடுத்து 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 தான் சந்தோஷத்தை அடைய முடியும் என்பதனால் ஏழைகளை முக்கியத்துவம் படுத்துங்கள் என்பதை மார்க்கம் உல்ஹியான் மூலமாக கற்றுத்தருகிறது. உல்ஹியா, அதனால் தான் இப்படி அல்லாஹ் சொல்லுவான், 30 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு நாம் செல்கிற பொழுது நீங்கள் பசித்திருந்தீர்கள், உண்டு விட்டு வாருங்கள் என்கிறது மார்க்கம். உல்ஹியாவுடைய பெருநாளைக்கு வருகிற பொழுது ஒரு பேரிச்சம்பழம் பாலோடு வந்துருங்க, நீங்களும் அறுத்து பக்கத்தில் இருப்பவனுடைய பசியையும் தீர்ப்பதற்காக வேண்டி பசியோடு இருந்துவிட்டு உல்ஹியாவுடைய பிராணியினுடைய இறைச்சி நம்முடைய உள்ள உடலில் இறங்குவது அதே மார்க்கம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. ஏன்னா நோன்பு பெருநாள் மாதிரி அவனும் பசியோடு இருந்து நம்ம ஜக்காத்து ஃபித்ர் கொடுத்துட்டு வரல, இவன் தொழுது முடிச்சுட்டு தான் குர்பானி கொடுக்க போகிறோம். அதனால் அவனை மாதிரி நீங்கள் பசியோடு வா, கொடுத்து முடித்து விட்டு நீங்கள் வயிறார உண்டு பசியுங்க, உண்டு மகிழுங்கள், அவனுக்கும் கொடுத்து மகிழுங்கள் என்கிற இந்த அற்புதமான குர்பானியினுடைய சட்டங்களும் குர்பானின் நினைவலைகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கற்று தெரிகிற ஒரே அடையாளம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மில்லத்து சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்துனாங்க, இப்ராஹிம் சாமி சுன்னத்துனாங்க. அடுத்த வார்த்தை கேட்டாங்க, இதில் எங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கு, இதில் நமக்கு என்ன யார சொல்லலாம் கேட்டாங்க.
ரசூலுல்லாஹ் அடுத்த வாரம் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டுன்னாங்க. இதைத்தான் நம்முடைய மனசில் பதிக்கணும். நம் குர்பானியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிற்காக வேண்டிய இஹ்லாஸாய் செய்கிற அந்த அமலில் ஒவ்வொரு முடிக்கும் உண்டான குர்பானியுடைய நன்மைகள் நாம் பெறக்கூடிய பாக்கியத்தில் ரசூலுல்லாஹின் வார்த்தை தானே, அதனுடைய இரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் அடுத்தவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதே குர்பானி கொடுத்தவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுங்கிற உயர்வான சிந்தனை எல்லாம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நமக்கு நிறைய ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட உயர்ந்த நாள் அமர்ந்திருக்கிற நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிற எல்லா அமல்களையும் சரியாய் செய்யக்கூடிய மக்களாய், குர்பானியையும் அவனுக்காக நிறைவேற்றும் மக்களாய், ஏழைகளோடு சேர்ந்து இந்த குர்பானியினுடைய பிராணியுடைய இறைச்சிகளோடு உலகியாவை சந்தோஷமாக கொண்டாடுகிற வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீவாக்கி தந்தருள் வாலிப்பானாக. உலக ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக மபரூரான ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி தந்தருள் வாலிப்பானாக. சென்றிருக்கிற ஹாஜிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா சூழல்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி சமாளித்து ஹஜ்ஜை முடித்து நல்வழியாக திரும்பி வரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் வாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.